இந்த 4 நம்பருக்கு பின்னாடி ஒரே ஒரு gift இருக்கு. ಈ 4 ನಂಬರ್ ಹಿಂದೆ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಇದೆ. அந்த gift-ஐ ಆ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು இது தம்பி செலக்ட் பண்ண போறாரு. ತಮ್ಮ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು. அவர் எப்படி செலக்ட் பண்ண போறாருன்னா ಅವರು ಹೇಗೆ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ இப்போ என் கையில அதே நம்பர்ல சின்னதா கார்டு இருக்கு. ನನ್ನ ಹತ್ರ ಅದೇ ನಂಬರ್ ಇಂದ ಚಿಕ್ಕದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಡ್ ಇದೆ. ಅದೇ ನಂಬರ್. இந்த 4 கார்டு அவங்க கையில கொடுத்துடலாம். ಈ 4 ನಂಬರ್ ಅನ್ನು ಕಾರ್ಡ್ ಅನ್ನು ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ. நல்லா சஃபல் பண்ணுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡು. ಸಫಲ್. அதுல ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி ரைட் ஹேண்ட்ல வைங்க. ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊಡು. ரைட் ஹேண்ட். ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್. ஓகே. அதே மாதிரி ஒரு நம்பர் லெஃப்ட் ஹேண்ட்ல எது வேணாலும் வைக்கலாம். ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ನಂಬರ್. எது வேணாலும் வைக்கலாம். சரியா? ரைட். இப்போ அதே மாதிரி இங்க ஒன்னு வைங்க. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ಆ ಕಡೆ ಕೊಡು. ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ನೀನು ಕೊಡು. திருப்பி வைக்கலாம். ஓகே. இப்போ இங்க 4 கார்டு இருந்துச்சு. 4 கார்டு அவர் விருப்பப்படி ಅವನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಎರಡು ಆಗಿ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஓகே. இப்போ ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் இதுல ஏதாவது ஒன்னு நீங்க செலக்ட் பண்ணுங்க. ಯಾವುದರಲ್ಲಿ ನೀನು ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಚೇಂಜ್ பண்ணா பண்ணிக்கலாம். ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಾಡಬಹುದು. ಚೇಂಜ್ பண்ணா பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್ ನೀನು ಯಾವಾಗಲೂ ರೈಟ್ ಆಗಿರ್ತೀಯಾ? ரைட் யூ ரைட் செலக்ட் பண்ணிக்கறாங்க. சோ ரைட் என்ன பண்ணலாம்னா என் பாக்கெட்ல வச்சிரறேன். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆ ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್ ನನ್ನ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂತೀನಿ. ಅವರು ಸೆಲೆಕ್ಟ್ பண்ண அந்த ரைட் நம்ம ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿರೋ ಕಾರ್ಡ್ ನ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ரைட் இப்போ என் கையில 2 கார்டு தான் இருக்கு. ಈಗ ಇನ್ನೂ 2 ಕಾರ್ಡ್ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. இந்த 2 கார்டுல ஏதாவது ஒரு கார்டை வாங்கிக்கோங்க சொன்னா எந்த கார்டை வாங்கிடுவீங்க? 2 ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ತಗೋ ಅಂದ್ರೆ ಯಾವ ಕಾರ್ಡ್ ತಗೊಂತೀಯಾ? ಚೇಂಜ್ பண்ணா பண்ணிக்கோங்க. ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಾಡ್ಕೋ ಈಗಲೇ. ಚೇಂಜ್ பண்ணா பண்ணிக்கோங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். ಯಾವಾಗಲೂ ರೈಟ್. ಚೇಂಜ್ ಮಾಡೋಲ್ಲ. கையில வச்சுக்கோ. ரைட். இப்போ அவங்கள சேஞ்ச் பண்ண சொன்னேன். ஆனா அவங்க அதுதான் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. ನಾನು ಚೇಂಜ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದೆ ಆದ್ರೆ ಅವನು ಅದನ್ನೇ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದಾನೆ. இந்த நம்பர் 3ல என்ன gift இருக்கோ ಆನ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ இப்போ நம்ம கொடுக்க போறோம். 3ನೇ ನಂಬರ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಗಿಫ್ಟ್ ಇದೆ ಅದನ್ನ ಆನ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಈಗ ನಾವು ಗಿಫ್ಟ್ ಕೊಡ್ತೀವಿ. எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் gift. ಎಲ್ಲವೂ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಗಿಫ್ಟ್. நீங்க பாருங்க ஐயோ நான் போகாம விட்டேன்னு வருத்தப்பட போறேன். ನೀವು ನೋಡಿ ಆಮೇಲೆ ಹೋಗ್ಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ನೀವು ಬೇಸರಗೊಳ್ತೀರಾ. சரி இப்போ இவங்க செலக்ட் பண்ண கிஃப்ட்டை டைரக்டா கொடுத்துருமா மிஸ் பண்ண கிஃப்ட் என்னன்னு பார்க்கணுமா? ಈಗ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿರೋ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನ ಫಸ್ಟ್ ಕೊಡಬೇಕಾ ಅಥವಾ ಮಿಸ್ ಮಾಡಿರೋ ಗಿಫ್ಟ್ ಫಸ್ಟ್ ಕೊಡಬೇಕಾ? என்ன சந்தோஷம். ಏನ್ ಸಂತೋಷ ನೋಡಿ. அவங்க மிஸ் பண்ணதை பார்க்கணும். என்ன ಅವ್ರು ಮಿಸ್ ಮಾಡಿರೋದನ್ನ ಫಸ್ಟ್ ನೋಡಬೇಕು. ಮೇಬಿ இங்க 1 நம்பர் பண்ணிருந்தாங்கன்னா 1ನೇ ನಂಬರ್ ನೀವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு gift தான் இருக்கு. ಇದರಿಂದ ಒಂದೇ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಇದೆ. இந்த gift தான் அவங்களுக்கு நாம கொடுக்கலாம்னு இருந்தோம். ஆனா தம்பி 1 நம்பர் செலக்ட் பண்ணல. ಈ ಗಿಫ್ಟ್ ಕೊಡಬೇಕಂತ ಇದ್ವಿ ಅದು ಅವನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಲಿಲ್ಲ. only one picture. ಒಂದೇ ಒಂದು ಪಿಕ್ಚರ್. என்ன gift தெரியுமா? ಏನಿದೆ ಗೊತ್ತಾ? ವಾವ್ ವಾವ್ ஐஃபோன் அமேசானில் கேன்சல் பண்ணிங்க. அதை ஆர்டர் பண்ண வேண்டாம். கேன்சல் பண்ணிங்க. தம்பி இதை செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಕೊಡಬಹುದಾಗಿತ್ತು. ஏன்னா இந்த விபிஎஸ்ல பெஸ்ட்டாக கொடுக்கணும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ಯಾಕಂದ್ರೆ VBS ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ಕೊಡಬೇಕಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಬಂದಿದ್ವಿ ಆದರೆ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ. ரைட். நம்பர் 2 ಎರಡನೇ ನಂಬರ್. இதுலேயும் ஒரே கிஃப்ட் தான் இருக்கு. ಇದರಲ್ಲೂ ಒಂದೇ ಗಿಫ್ಟ್ ಅವನು ಬಿಟ್ಟಿದ್ದು. இதில் இதை செலக்ட் பண்ணியிருந்தா ಇದನ್ನ ಇವನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ கோயம்புத்தூர்ல புக் பண்ணோம்ல ಕೊಯಂಬತ್ತೂರ್ ಗಿಫ್ಟ್ ಮಾಡಿ ಫೋನ್ பண்ணி வேணாம்னு சொல்லிருங்க. ಅದನ್ನ ಆರ್ಡರ್ನ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿ தம்பி செலக்ட் பண்ணல. ತಮ್ಮ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟ. ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಲಿಲ್ಲ. வேற மாத்திக்க சொன்னேன். ನಾನು ಚೇಂಜ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲ ನೀನು ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಯ್ತು. ஒருவேளை அதை எடுத்திருந்தா ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನ ತಗೊಂಡಿದ್ರೆ என்னது ಏನು 2 ನಂಬರ್. ஓகே. இது 3ஆம் நம்பர் தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. 3ನೇ ನಂಬರ್ ಅವರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದು. அதனால 4வது என்ன மிஸ் பண்ணிக்கான்னு பாத்துறோம். 4ನೇದು ಯಾವುದು ಮಿಸ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ನೋಡೋಣ. ஒரே ஒரு gift தான் இருக்கு. ಇನ್ನು ಒಂದೇ ಒಂದು ಗಿಫ್ಟ್. ಇದನ್ನ ನಾನು ಎದೋ ಫೋರ್ಸ್ பண்ணேனா உங்க விருப்பப்படி தானே அதை செலக்ட் பண்ணீங்க. ನಾನು ಏನಾದರೂ ಫೋರ್ಸ್ ಮಾಡಿದ್ನಾ? ನಿನಗೆ ಇಷ್ಟಾನುಸಾರ ನೀನು ತಗೊಂಡೆ. எல்லாமே உங்க முடிவு தானே. ಅದು ನಿನ್ನ ಒಂದು ಇತ್ತಾನೆ ಆಸೆ ತಾನೆ. பண்ணல. ನಾನೇನು ಮಾಡಲಿಲ್ವಲ್ಲ.
இங்கேயும் ஒரே gift தான் இருக்கு. ಇದ್ರಲ್ಲೂ ಒಂದೇ ಗಿಫ್ಟ್. என்ன gift தெரியுமா? ಏನ್ ಗಿಫ್ಟ್ ಗೊತ್ತಾ? 7 days 8 nights world tour. ವರ್ಲ್ಡ್ ಟೂರ್. ஃபேமிலியா எங்கனாலும் அவங்களை அனுப்பியிருப்போம். ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಕಳಿಸ್ಬೋದಾಗಿತ್ತು. இண்டிகா ஃப்ளைட்ல கேன்சல் பண்ணிருங்க. ಇಂಡಿಕಾ ಫ್ಲೈಟ್ ಅನ್ನ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿ எல்லாமே நம்ம செலவுல அனுப்பலாம் நினைச்சிருந்தோம். ಎಲ್ಲ ನಮ್ಮ ಖರ್ಚಲ್ಲಿ ಕಳಿಸ್ಬೋದು ಅಂತ ನಾವು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ವಿ. ஃபேமிலியா போயிருந்திருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದಾಗಿತ್ತು, ಮಿಸ್ ಆಯ್ತು. ಫೈನಲ್ ತಮ್ಮಿ ಸೆಲೆಕ್ಟ್ பண்ண ನಂಬರ್ 3. ಫೈನಲ್ ಆಗಿ ತಮ್ಮ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ ನಂಬರ್ 3. இதுவும் ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್. ಇದು ಸಹ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್. பெஸ்ட் gift. ಬೆಸ್ಟ್ ಗಿಫ್ಟ್. என்ன பார்க்கலாமா? ನೋಡೋಣವಾ ಏನಂತ. எங்க அங்க போயிட்டவா? ஓடிட்டாங்க. ஒவ்வொரு gift பார்க்க பயந்து. பெஸ்ட் gift தான் உனக்கு கொடுக்க போறோம். ಬೆಸ್ಟ್ ಗಿಫ್ಟ್ ನಿನ್ ಕೊಡ್ತೀವಿ. கொடுத்தலாமா? சும்மா கொடுத்தா எப்படி? ஒரு ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಕಿನ್ನು ಕ್ರಿಯೇಟ್ பண்ணுவோமா? ಓಕೆ ಕೌಂಟ್ ಡೌನ್ ನಾವು ಇದು ಮಾಡೋಣವಾ? ಓಕೆ 10 ல இருந்து 10 சவுண்டா 8 7 6 5 4 3 2 1 that gift is ஸ்வீட்டை எடு கொண்டாடு. ಡೈರಿ ಮಿಲ್ಕ್. சேஞ்ச் பண்ணிக்கன்னு ನಾನು ಚೇಂಜ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದೆ. அவனுக்கு இதான் வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கான். ಆದ್ರೆ ಇದೇ ಬೇಕಂತ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದಾನೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ಅದು ಬಹಳ ಸ್ವೀಟ್ ಆಗಿರುತ್ತೆ. இவனுக்கு BMW ஓட்ட தெரியாது, ஓட்ட முடியாது. BMW ಅವನಿಗೆ ಓಡಿಸಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. வேர்ல்டு டூர் போறதுக்கு விசா கிடையாது. ವರ್ಲ್ಡ್ ಟೂರ್ ಹೋಗಕ್ಕೆ ವೀಸಾ ಇಲ್ಲ. அப்புறம் வேற ஐபோன் இப்போதைக்கு தேவையில்ல. ಈಗ ಅದು ನಿನ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நல்ல மார்க் வாங்கணும். ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಕೋರ್ ಮಾರ್ಕ್ಸ್ ತಗೋಬೇಕು. அதெல்லாம் எனக்கு என்ன தேவைங்கறத அவன் முடிவு பண்ணி கரெக்ಟಾ ಸೆಲೆಕ್ಟ್ பண்ணிருக்கான். ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಏನು ಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಅವನು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ ಸೆಲೆಕ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದಾನೆ. இது எப்படி ஸ்வீட்டா இருக்கோ அதே மாதிரி இயேசு ரொம்ப ஸ்வீட்டானவர். ಈ ಡೈರಿ ಮಿಲ್ಕ್ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸ್ವೀಟ್ ಆಗಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿ ಏಸಪ್ಪನು ಸ್ವೀಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. எப்படி இத செலக்ட் பண்ணியோ அதே மாதிரி இயேசுப்பாவை செலக்ட் பண்ணி உள்ளத்துல வச்சுக்கோ. ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದನ್ನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ಯೋ ಅದೇ ರೀತಿ ಏಸಪ್ಪನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೋ. ரைட். நாங்க சொன்னோம் எந்த gift எடுத்தாலும் ஆன் ஸ்டேஜ்ல கொடுக்குறேன்னு சொன்னேன். ನಾನು ಹೇಳ್ದೆ ಯಾವುದೇ ಗಿಫ್ಟ್ ತಗೊಂಡ್ರು ಆನ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. இப்போ தம்பி செலக்ட் பண்ண gift கொடுக்க போறோம். ಈಗ ತಮ್ಮ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ ಗಿಫ್ಟ್ ಅನ್ನ ಅವರಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ. அந்த நேரம் வந்து கொடுப்பாங்க. அவர் சொன்ன gift தான் அது. ಅಣ್ಣ ಹೇಳಿದ ಗಿಫ್ಟ್ ಅದು. ஆமா, அவர் ஸ்பான்சர் தான். ஓகே, கொடுத்துடலாமா? ಕೊಡೋಣವಾ? கையை தட்டிடுங்க. ಕೈ ತಟ್ಟಿ. நல்லா கை தட்டு. ಜೋರಾಗಿ ಕೈ ತಟ್ಟಿ. ஓகே.